அதிகாலையில் என்னிடம் பேசும் நிரகாரிய சத்குரு நீயே. பரம் சுடன் சிந்துமாத்ம தெளிவாயிடும் புத்தியில் பார்வை. பரம் சுடன் சிந்துமாத்ம தெளிவாயிடும் புத்தியில் பார்வை. எழிலோவியமான பாவ வழிகாட்டியாய் வந்திடும் நேரம். முன்றம் கண்ணும் தந்த பாவம் மூன்று காலமும் அறிந்திட செய்தாய். ஓம் சாந்தி. 13/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அல்பா என்ற பாடத்தை முதலில் அனைவருக்கும் உறுதியாக்குங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். கேள்வி: எந்த ஒரு விடயத்தில் கடவுளின் மேன்மையான வழிகாட்டல்கள் மனித வழிகாட்டல்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ளது? பதில்: உங்களால் அனாதியான முக்தியை பெற முடியும் என மனித வழிகாட்டல்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த நாடகம் அனாதியானதும் அழியாததும் என்றும், எவராலும் அனாதியான முக்தியை பெற முடியாது என்றும் ஸ்ரீமத் கூறுகின்றது. இங்கே ஒரு பாகத்தை ஏற்க விருப்பமில்லை என்று ஒருவர் கூறிய போதிலும் எவராலும் அதனை இட்டு ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் பாகங்களை நடிக்க நீங்கள் இங்கே கீழிறங்கி வர வேண்டும். ஸ்ரீமத் மாத்திரமே உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றது. பல வகையான மனித கட்டளைகள் உள்ளன. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் ஒரு குறுகிய காலத்திற்கே இருக்கின்றீர்கள் என்பதனை உங்கள் புத்தி எப்பொழுதும் நினைவு செய்ய வேண்டும். பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. எனவே நாங்கள் புதிய உலகிற்கு மாற்றப்படுவோம். இதனாலேயே உங்கள் புத்தியின் யோகத்தை பழைய உலகிலிருந்து அகற்ற வேண்டும். 2. தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதுடன் ஆழமான கர்ம தத்துவத்தை, பாவ கர்மா, நடுநிலை கர்மாவை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். முதலில் அல்பா என்ற பாடத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மேன்மையான பேறுகள் என்ற உடனடி பலனை அனுபவம் செய்வதன் மூலம் என்றும் ஆரோக்கியமானவர்களாகி சதா சந்தோஷமான ஸ்திதியில் இருப்பீர்களாக. சங்கம யுகத்தில் நீங்கள் எதையும் செய்த உடனேயே உடனடியாக அந்த உடனடி பலனான மேன்மையான பேற்றினை அனுபவம் செய்கின்றீர்கள். நெருக்கத்தை அனுபவம் செய்வதே அதி மேன்மையான பலனாகும். இந்த பௌதீக உலகில் பழத்தை உண்ணுங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என தற்போது கூறப்படுகின்றது. ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறையாக பழம் கருதப்படுகின்றது. குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் இந்த புலப்படும் பழத்தை உண்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நலமா என மக்கள் உங்களிடம் கேட்டால், நாம் தேவதைகளைப் போல் இருப்பதுடன் சந்தோஷமாக இருக்கின்றோம் என அவர்களுக்கு சொல்லுங்கள். ஸ்லோகம்: எல்லோருடைய ஆசீர்வாதங்களின் பொக்கிஷங்களால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். நீங்கள் முயற்சி செய்வதற்கு சிரமப்பட வேண்டியதில்லை. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கண்மணியாய் எண்ணி சிவனும் கர்மக்ஷேத்திரத்தில் பாலனை செய்ய. கண்ணின் மணியாய் எண்ணி சிவனும் கர்மக்ஷேத்திரத்தில் பாலனை செய்ய. இந்த நாளுமே
ஜென்மமாய் அலைந்தலின் முடிவில் ராஜயோகத்தின் நிழலினை அடைத்தேன். ருத்ரயாகத்தின் நித்திய சாந்தியில் சிருஷ்டி